பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த ஜூன் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த நாளிலே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவர். இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போவோம். இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஜூன் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை கரம் பிடித்து இதுவரை நடத்தினவர், இனிமேல் நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அநேக சேலஞ்சஸ், அநேக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அநேக சோர்வுகள், அநேக பலவீனங்கள், ஆண்டவரே அநேக இழப்புகள் மத்தியில் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து எங்களை அருமையாய் நடத்தி வந்தீங்களே, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 2வது வாரத்தில் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். விசேஷமாய் நாளுடைய ஆராதனை நடத்துகிற மகன் ஜேக்கப்காக, டெபோராக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் திடப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை உங்கள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுதும் ஆராதனைகளை போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன். பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதத்தின் 2வது வார ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களோடு கூட சேர்ந்து ஒரு பாடல் பாடி அவரை ஆராதிக்கலாம். இந்த பாடல் இப்படியாக சொல்லுகிறது: அவர் சாத்தியக்கூறை ஆராய்ந்திடாமல் நமக்கு தரிசனம் தருவது மட்டுமில்லாமல் அந்த தரிசனத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ இந்நாள் வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிற தேவனை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். ஸோ எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை உயர்த்தும், நாமத்தை உயர்த்தும் பொழுது அவர் நம்ம ஆராதனையில் பிரியப்பட வல்லவராக இருக்கிறார். ஸோ ஆமேன். ஸோ எல்லாரும் சேர்ந்து பாடலாம். ஆமேன். சாத்தியக்கூறை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே. சாத்தியக்கூறை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே. ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம். ஆபிராம் ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம். ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே. சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே. பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே,
பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. தாமதமாகி வருஷங்கள் ஆனாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை. தாமதமாகி வருஷங்கள் ஆனாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று. கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டேன், சுமந்தவர் மேலான கானான் என்று. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, ஆயிரமாக்கி மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. நம்முடைய ஆண்டவர் நம் வாழ்க்கையில சொன்னதை அவர் செய்யும் அளவும் அவர் ஓய்வதில்லை. அவர் நம் வாழ்க்கையில சொன்ன ஒவ்வொரு காரியங்களும் நிறைவேறுவளவும் அவர் நம் வாழ்க்கையில ஓய்கிறவராக இல்லை. அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. சொன்னது ஒரு காலம் போயினாலும் ஆனால் சொன்னவர் மாறுவதில்லை என்று இந்த பாடல் அருமையாக பார்க்குறோம். கானானுக்கு வழி நடத்தி சென்றவர் அவர் தான். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதான், கானானை விட அந்த கானானுக்கு வழி நடத்தினவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்று சொல்லி. ஸோ நம் வாழ்க்கையிலையும் அதை உணரக்கூடிய தருணங்கள் வரும்பொழுது அவரை இன்னும் அதிகமாக, அவரை இன்னும் முழு மனதோடு கூட நம்பக்கூடியவர்களாக, அவரை பின்பற்றக்கூடியவர்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றக்கூடியவர்களாக மாறும்பொழுது கர்த்தர் நம்மத்தில் அசைவாட வல்லவராக இருக்கிறார். அவர் ஆபிரகாமை ஒருவனாயிருக்கையில் அழைத்து பெரிய ஜாதியாக்கி இந்நாள் வரைக்கும் ஆபிரகாமை பற்றி பேசும் மூலம் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஸோ அதற்கு ஆபிரகாம் செஞ்சதெல்லாம் முழு மனதோடு கூட ஆண்டவரை விசுவாசித்தது மாத்திரம்தான். ஸோ இந்த காலை வேளையில் இந்த ஆராதனையில் இருக்கிற ஒவ்வொரு அப்படியாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே நான் உங்களை முழு மனதோடு கூட விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே கானானை விட அந்த கானானுக்கு வழி நடத்தி சென்றவர் நீர் பெரியவர். ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டங்களை விட நீர் பெரியவர். ஆண்டவர் எங்கள் தேவைகளை காட்டிலும் நீர் பெரியவர். ஆண்டவரே அப்படியாக இந்நாள் வரைக்கும் எங்களை வழிநடத்தி வந்த தயவுக்காக நன்றி. ஆண்டவரே இந்த ஆராதனையில் எங்களோடு கூட சேர்ந்து உண்மை ஆராய்த்து கொண்டு ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்கள் தேவைகள் என்னதென்று அறிந்து, அவர்கள் மன பாரங்கள் என்னதென்று அறிந்து எல்லாவற்றையும் நீர் நேர்த்தியாய் செய்து தரப்போகிற தயவுக்காக நன்றி. ஆண்டவரே அப்படியாக மீதியான நேரத்தை இந்த கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Praise the Lord. கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இந்த நாளினுடைய செய்திக்கு நாம் கடந்து போக போகிறோம். ஏற்கனவே நான் 1ஆம் தேதி மற்றும் முதல் வாரம் இந்த வசனத்துக்கீழாக யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துக்கீழாக நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வந்தோம். விசேஷமாக நான் 1ஆம் தேதி இப்படியாக சொன்னேன், அக்சால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவள் ஆயத்தமாக இருந்தார். Blessing is yet to come என்று சொல்லி தலைப்பில் நம் செய்திகளை பார்த்து கொண்டிருக்கோம். அவள் அக்சாலுடைய காரியம் ஜெபம் எப்படியா இருந்தது, இல்லை அவளுடைய வேண்டுதல் எப்படியா இருந்தது,
கிவ் மீ a blessing, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க என்று சொல்லி தன் தகப்பன் இடத்துல கேட்டதை நாம் 1ஆம் தேதி செய்தியை பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக முதல் வாரத்தில் என்ன பார்த்தோம்னா, ட்ரை லேண்ட் நீட்ஸ் லிவிங் வாட்டர். ஒரு வறட்சியான இருக்கக்கூடிய விவசாய இடமும் அதுல ஜீவ தண்ணீர் ஓடக்கூடிய ஒரு இடமாய் மாற வேண்டும் என்று சொல்லி அந்த தலைப்பின் கீழாக நாம் செய்தியை பார்த்தோம். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒவ்வொரு தாளந்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் ஜெபத்தோடு நடைபெற வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது தேவன் ஞானத்தோடு செயல்படுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, ரிசோர்சஸை பெற்றுக்கொண்டு அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி முதல் வாரம் பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய அதே வசனத்துக்கு மறுபடியும் வாசிக்க கேட்போம். யோசுவா 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், எனக்கு வறட்சியான நிலத்தை தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலத்தையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது அவளுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம். அக்சாலுடைய ஒரு போல்ட்னஸ், அக்ஷா ஆஸ் போல்ட்லி என்று சொல்லி நான் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கேன். அக்சால் தேவனிடத்தில் இல்லை தகப்பன் இடத்துல தைரியமாய் ஆசீர்வாதத்தை கேட்டாள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நான் வாய் திறந்து பேச வேண்டும். சில விஷயங்களை ஆண்டவரிடத்துல உரிமையோடு கேட்க வேண்டும். இவள் அமைதியா இருக்க விரும்பல. அக்சால் she did not remain silent. அவள் அமைதியா இருந்துட்டு எனக்கு கிடைச்சது போதும் என்று சொல்லி அவள் அமைதியா இருக்கவில்லை. அவள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், நான் தகப்பனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவள் உரிமையோட தைரியமாய் கேட்டாள் என்பதை இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கலாம். வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து நான் வாசிக்க போகிறோம். வாசிங்க 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கென்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசுடைய சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த 1 நாளாகமத்துல அந்த விசேஷமா இந்த 4ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்துல மாத்திரம் அவனுடைய முழு சரித்திரம் அடங்கி இருக்கக்கூடியதா இருக்கு. அவனுடைய பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா, தன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தவள் என்று அறிந்து அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிகிறாள். இவனுடைய வாழ்க்கையில அவன் இஸ்ரவேலின் தேவனை அறிந்திருந்தான். ஆனால் இஸ்ரவேலின் தேவனுடைய அறிந்தவன் அவனுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சோகத்தையும் தன்னுடைய பலவீனத்தையும் தன்னுடைய துக்கத்தையும் சுமந்து நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருந்தபோது அவன் ஒரு நாள் தீர்மானித்தான், நான் இந்த சூழ்நிலையில் வாழ விரும்பல என்று சொல்லி உரிமையோடு தைரியமாய் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே நீங்க என்னை ஆசீர்வதிங்க, தீங்குக்கு என்னை விலக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி அவன் கேட்டதை வேதம் சொல்கிறது, அவன் கேட்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை பார்த்து நாம் அப்படியே சமாதானமாய் போயிடுகிறோம். ஒருவேளை சூழ்நிலையை பார்த்து பயந்து விடுகிறோம், சூழ்நிலையை பார்த்து அமைதியாயிடுகிறோம். ஆனால் கேட்க வேண்டிய இடத்துல உரிமையோடு தேவனிடத்துல கேட்கும் போது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த அக்சாலுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது காலேப் அவளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம், திருமணம் செய்து கொடுத்து அவள் வீட்டுக்கு போகும்போது, தன்னுடைய கணவன் வீட்டுக்கு போகும்போது அவளுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் இவள் யோசிக்கிறா, எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த இடம் ட்ரை லேண்டா இருக்கிறதே, இங்க கொடுக்கப்பட்ட இந்த ஆசீர்வாதம் எனக்கு போதுமானதா இல்லையே என்று சொல்லி தகப்பனிடத்துல உரிமையோடு கேட்கிறதை பார்க்கிறோம். உரிமையோடு கேட்டதினால ஆசீர்வாதத்தை, அந்த வசனம் அழகா இருக்குது, அவள் நீர்ப்பாய்ச்சலான இடத்தை தேவன் கொடுப்பார், தன்னுடைய தகப்பனாகிய காலேப் கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமா இருந்தார். அதேதான் யாபேசுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். யாபேசுடைய தாய் அவனை துக்கத்தோடு பெற்று எடுத்திருக்கலாம். ஒருவேளை யாபேஸ் என்று பெயருக்கு ஏற்றார் போல அவன் வாழ்க்கையில அநேக சோர்வுகள், தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில, தன்னுடைய சமுதாயத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவனாய், ஒருவேளை அவனுடைய ஸ்டேஜ் மிகவும் சோர்வான நிலைமையில் இருந்திருக்கலாம். ஆனால் அவன் அந்த லேபிளோட அந்த காரியத்தோட அவன் போக விரும்பல. அவன் தேவனிடத்துல உரிமையோட கேட்கிறான். இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கேட்டபோது
அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் அருளினார் என்று சொல்லி அந்த 10ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிற எல்லா காரியங்களை பார்க்கும்போது நீங்கள் அமைதியாய் சோர்ந்து போய் ஒரு இடத்துல உட்கார்ந்திருப்பீர்கள் என்றால், இன்றைக்கு எழுந்து அந்த தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று நிச்சயத்தோடு முன்னேறி போகும்படி உங்களை அருமையாக கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் இன்னொரு சம்பவம் அருமையா இருக்கிறது. இது மார்க் 5ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம், லூக்கா 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அங்கே யாவீரு என்று சொல்லக்கூடிய ஜெபாலய தலைவனுடைய மகளை குறித்து போடப்பட்டிருக்கிறது. யாவீரு தேவனுடைய மனுஷன், தேவனுக்காய் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபாலய தலைவனாய் இருந்தவன், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அவனுடைய மகள் வியாதிப்பட்டிருக்கும் போது உரிமையோடு தைரியத்தோடு ஆண்டவருடைய சன்னிதானத்தில் வந்து, ஆண்டவரே நீர் மாத்திரம்தான் அற்புதம் செய்ய முடியும், நீங்க வந்து எனக்கு உதவி செய்யுங்க, என் மகளை மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணுங்க, அவளை சுகப்படுத்துங்க என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அவன் வீட்டுக்கு போவதற்கு தன்னை ஒத்துக்கொண்டார். அவன் வீட்டுக்கு போகிற வழியில யோசித்து பாருங்க, போவதற்கு ஆயத்தமாய் நான் வருகிறேன் என்று சொன்னவர், ஆனால் போவதற்கு தாமதமாகிறது. அங்க இடைப்பட்ட இடத்துல அந்த 12 வருஷமாய் வியாதிப்பட்ட ஒரு ஸ்திரீ இடைப்படுகிறாள். அவளுடைய விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தி அங்க ஒரு சுகத்தை ஏற்படுத்தி விட்டு மறுபடியும் கடந்து போகிறாங்க. கடந்து போகும்போது அவர்களுடைய வாழ்க்கையில அநேக துக்கமான செய்திகள். அவனுடைய வீட்டிலிருந்து இனி போதகரை வற்புறுத்த வேண்டாம், தொந்தரவு பண்ண வேண்டாம் என்று சொல்லி அவரை கேட்டுக்கொண்ட போது யாவீர் மனதில் ஒரு கேள்வி, யாவீருடைய மனதில் ஒரு சந்தேகம், ஒரு சூழ்நிலை, ஒருவேளை ஆண்டவரிடத்தில் மறுபடியும் கேட்க முடியுமா என்று சொல்லி அவன் யோசிக்கிற நேரத்தில் ஆண்டவனை பார்த்து சொல்றாரு, உன் விசுவாசம் தளராதபடிக்கு நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, கர்த்தர் நிச்சயமா அவன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் என்ற அந்த உறுதியை கொடுத்த போது அவன் தைரியமாய் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்கிறான். உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த இடத்துல யாவீரின் மகள் மரித்து போயிருக்கிறாய் என்று சொல்லி எல்லாரும் யோசித்தாங்க. ஆனால் மறுபடியும் எழுப்பினதை பார்க்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களாம் சோர்ந்து போயிருக்கு, எந்தெந்த காரியங்களாம் எனக்கு விமோச்சனை இல்லை, இனி எனக்கு இது அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு என்று யோசிப்பீர்கள் என்றால், அதுல ஒரு மாற்றத்தை ரெஸ்டோர் பண்ணுவதற்கு தேவன் உண்மை உள்ளவராக இருக்கார். நான் இப்படியாக போட்டிருக்கேன், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் நீ கேட்கிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய குடும்ப தேவைகளை கர்த்தர் சந்திக்க முடியும். உங்களுடைய ஊழியத்தினுடைய தரிசனத்தை, எல்லையை அவர் பெரிதாக்க முடியும். தேவன் உங்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் வழிநடத்துதலையும் ஒவ்வொரு நாளும் கொடுக்க முடியும். அது மாத்திரமல்ல, நீங்கள் மற்றவர்களுக்கு ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ்வதற்கும் கர்த்தர் உங்களை ஆனர் பண்ணி உங்களை அநேகருக்கு தலைமையாக வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி அக்சால் உண்மையாய் தேவனிடத்தில் தன்னுடைய தகப்பனிடத்தில் தைரியமாய் கேட்டது போல நீங்கள் இந்த காலவெளியில் நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர் இடத்துல உரிமையோட தைரியமாய் கேட்கும்போது உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கார். இருக்கிற இடத்துல தலையில் தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலையில ஆண்டவரே நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி அப்பா. அக்சால் ஆண்டவரே ஏசப்பா தன்னுடைய தகப்பன் இடத்துல ஆண்டவரே தைரியமாய் கேட்டது போல நாங்கள் உம் இடத்துல தைரியமாய் கேட்கிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் மாறட்டும், எங்களுடைய பலவீனங்கள் மாறட்டும், எங்களுடைய தரித்திரங்கள் மாறட்டும், எங்களுடைய தடைகள் மாறட்டும், எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய ஊழியத்தில் ஆண்டவரே, எங்களுடைய படிப்புல, எங்களுடைய எதிர்காலத்தில் ஆண்டவரே ஒரு ரெஸ்டோரேஷனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அப்படியாக செய்யப்படப்படினாலே ஸ்தோத்திரம். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்து நீங்க வழி நடத்துங்க, பெரிய காரியங்கள் நடப்பித்துக் கொடுங்க. எல்லா துதி கன மகிமைகள் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.